கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார். பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே 2021ஆம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து, அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது. எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும். எனவே அதை ஓவர் செக்ஷன் 32 படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று. எனவே தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால்தான் செல்லும். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் ரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு, சென்சஸ் ஆக்டுக்கு உண்டு. அருள் போதும், நிறைய விளையாட்டு. அருள் உட்காரட்டு. நான் கடைசியா தரேன். அருள் முடிக்கட்டு தரேன். இல்ல நேரம் இல்ல, அருள் முடிய நான் தரேன். வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க 32 படி சொல்றீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். இதை மாநில அரசு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, எடுத்தது தவறு, நாங்கள் அந்த அடிப்படையில் சாதிவாரி இடஒதுக்கீடு உரிமை தரமாட்டோம் என்று பாரதிய ஜனதா உச்சநீதிமன்றத்திலோ அல்லது அவர்களோ கொள்கை முடிவை அறிவித்தால் அதற்கான பழியை, அதற்கான பாவத்தை, அதற்கான பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்தின் எதிரியாக அந்த கட்சி அதை எதிர்கொள்ளும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்கொள்ள வேண்டும்? என்னுடைய பாயிண்ட் அங்கதான். அதை நுணுக்கமா கவனிங்க. அருள் பேசி முடிங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்தம், நான் பேசுவதற்கே எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கொண்டு வந்த தகவலை அமைக்க நீங்க தான் நம்ம மாநில சுயாட்சி பேசுறோம், மாநிலத்தில் அதிகாரம் வரும். மாநில சுயாட்சியில பேசும் பொழுது ஏழாவது மாநிலத்தில் நம்ம அந்த உரிமை இருக்குன்னு உங்க மாநில சுயாட்சியை பேசுகிற மாண்புமிகு நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும். உரிமை இருக்கிறது. இருக்கிற உரிமை ஏன் நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள்? சட்டத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப அகில இந்திய அடிப்படையில தான் ஓபிசி இதெல்லாம் எடுக்க முடியும். எல்லா வகையிலும் எடுத்தா தான் அங்கே இடஒதுக்கீடு 27% கொடுக்க முடியும். எனவேதான் அகில இந்திய அளவிலே ஜாதி ஒதுக்கீடு அங்கே கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் வலியுறுத்தி வருகிறோமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. நம்ம மட்டும் எடுத்து அதனால எந்த விதமான பாதிப்பும் பின்னால் ஸ்ட்ரக் டவுன் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போனவங்கெல்லாம் திரும்பி வரணுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். எனவே தான் அகில இந்திய அடிப்படையில் எடுங்கள் என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுதான் செல்லுபடியாக ஒன்று. எனவே தான் அதை செல்லுபடியாக கூடியதாக இருக்க வேண்டும். அமைச்சர் சொல்றாரு 1939 வெள்ளக்காரன் காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு ஆட்சியில யாருமே எடுக்கல. அதுக்கு யாருக்கும் தவறான தகவல் 2021 மட்டும்தான் எடுக்கல. 10 வருஷத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப எடுக்கப்பட்டது? இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மன்றாடி கேட்டு இந்த தயவு செய்து மாநில அரசாங்கமே சுயாட்சி பேசும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் முடிச்சிடறேன். சுயாட்சி பேசும் நம்ம தமிழக அரசாங்கம் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் எங்கள் மருத்துவர் ஐயாவின் சார்பிலும் எங்களுடைய நண்பர்கள் சார்பிலும் வேண்டி முடிக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.